பிக் பாஸ்ல இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் ஃப்ரீஸ் டாஸ்க்ல பார்வோட அம்மா நேத்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் இருக்கிற பர்மிஷன் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க கிளம்பும்போது அவங்களோட சேர்த்து ஒரு கண்டஸ்டன்ட்ட கூட்டி போற மாரி தான் ஆரம்பத்துல பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி நினைச்சிருந்திருக்காங்க. அண்ட் இத வந்து பார்த்தீங்கன்னா, பார்வோட அம்மாவ கன்ஃபெஷன் ரூம் கூப்ட்டுமே சொல்லியிருந்திருக்காங்க. அங்க மத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க கிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. பட் பார்வோட அம்மா இனிஷியலா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கலையாமா. ஏன்னா, நான் என் மகள பாக்க, என் மகன்கள பாக்க அதுக்காக தான் நான் வந்தேன். நான் போறப்போ சந்தோஷமா போணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு துக்க செயல நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, விக்ரமோட ஃபேமிலியும், சுபிக்ஷாவோட ஃபேமிலியும் வரது அப்ப பெண்டிங் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வெளியேத்துனாங்க அப்படின்னா, கண்டிப்பா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த காரணங்களால பிக் பாஸ் டீம் வந்து மிட் வீக் எவிக்ஷன அவங்க கையால பண்றத தள்ளி வச்சிருந்திருக்காங்களாமா. ஸோ இதன் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பார்வோட அம்மா பிக் பாஸ் வீட்ட விட்டு போனதுக்கப்புறம் சுபிக்ஷா ஃபேமிலி அண்ட் விக்ரம் ஃபேமிலி இவங்க 2 பேர் தான் பெண்டிங். அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து கண்டிப்பா அவங்க சும்மா தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு டைம்ல மிட் வீக் எவிக்ஷனுக்கு ஒரு டாஸ்க் மாரி வைக்க போறாங்களாமா. அண்ட் அந்த ஒரு டாஸ்க்ல தோக்குறவங்க இந்த வீட்ட விட்டு வெளிய போவாங்க. அப்படி இல்லன்னா யாரு வெளிய போவாங்களோ அவங்களுக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்ல அந்த ஹிண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ்ல மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கு. இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும் தான் இருக்கு. வீட்டுக்குள்ள 10 பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்த வாரங்கள் சமநிலைப்படுத்தப்படும். அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது பயங்கர ஹைப்ல போய்க்கிட்டு இருக்கு. பொதுவாவே பிக் பாஸ்ல மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். திடீர்னு நடக்கும். அதே மாரி தான் இந்த முறையும் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன்ல யாரு வெளிய போக அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதோட பிக் பாஸ்ல இன்னொரு விஷயம் நடந்திருந்துச்சு. அது என்ன அப்டின்னா, விக்ரமோட ஃபேமிலி சமீபத்தில உள்ள வந்திருந்தாங்க. விக்ரமோட அம்மா தான் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அப்ப பாரு போயிட்டு விக்ரம பத்தி போட்டு குடுக்குறேன் அப்டின்னு சொல்லி, அவன் என்ன வேல வாங்கிட்டே இருக்காம்மா அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப பாரு வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கனி, அவன் சொன்னா மட்டும் நீ என்ன பண்ணவா போற? நீ டிமிக்கி குடுத்துட்டு தானே போவ அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்ப விக்ரமோட அம்மா கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆன்சர் வரணும்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன் பாரு. ஒரு விஷயம் சொல்றாங்க அப்டின்னா, நீ அத பண்ண மாட்டேங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு வாதாடிட்டு இருக்கீங்க. ஆனா, அந்த விஷயத்த ப்ராப்பரா பண்ணோம் அப்டின்னா, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீ 1/2 மணி நேரம் பேசி அத சண்டையா மாத்துறதுக்கு 5 நிமிஷத்துல அந்த வேலைய பண்ணி முடிச்சுட்டு போயிரலாமே அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் இத கேட்டு அங்க இருந்த பார்வதி முகம் சுருங்கி போச்சு அப்டின்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே இவ்வளவு அனலைஸோட விக்ரம் ஃபேமிலி இருப்பாங்க அப்டின்னு நம்ம எதிர்பார்க்கல. பாரு அவர்கள் அந்த ஒரு விஷயத்த ஃப்ரீக்வென்ட்டாவே இந்த பிக் பாஸ் வீட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஒரு நொடியில போட்டு உடைச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட் பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்டிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்றீங்களா? இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.